நீங்கள் 35-40 கல்யாணம் பண்ணிங்கன்னா மகப்பேறு வாய்ப்பே குறைவு. ஒரு மரம் இருக்குது, இலசாக இருக்கும்போது வளையும், மூந்துட்டா முறியும். அதனால தான் மன முறிவில் போய் நிற்கிது. அப்புறம் குழந்தை பாக்கி இல்லாதனால வாடகை தாய், சோதனை குழாய், கருவூட்டு மையம் இப்படியெல்லாம் போகிறாங்கல்ல. கொண்டா 10 லட்சம். IVF எத்தனை மருத்துவமனைகள் இருக்குது. நான் சிறுவனாக இருந்தபோது கேள்விப்பட்டதே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 ஆண்டுகள் வழக்கறிஞர் தொழில் பார்த்தேன். அப்போ ஈரோடு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் வந்து டிவோர்ஸ் அந்த பெட்டிஷனுங்கிறது ஏதோ 6 என்னமாக தான் இருந்தது. அதுக்கு தனி நீதிமன்றம் கிடையாது. சப்டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட்டு தான் விசாரிப்பார். ஆனால் அதுக்கு இன்றைக்கி தனி நீதிமன்றம், 2 நீதிமன்றம். இதுக்கு காரணம் முதுமை திருமணம். நீங்கள் சில திருமணத்தை பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் நடக்கக்கூடிய திருமணத்தை நினைவூட்டும் விதத்தில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள். பருவத்தை பயிர் செய். ஒரு பயிர் நெற்பயிர் 18வது நாள் நட்டால் முழுமையான மகசூல், 48வது நாளில் நட்டால் மகசூல் எப்படி இருக்கும்? இதைத்தான் வள்ளுவர் பதிவு சொல்கிறார். காலாகாலத்தில் திருமணம் செய்து அனுபவிக்காத இளமை அழகு ஒன்றுங்கிறாரு. ஏன் இளமை இருக்கும்போது திருமணம் செஞ்சு இளமை அனுபவிங்கிறாரு. அனுபவி ராஜா அனுபவிங்கிறார் வள்ளுவர். ஆனால் அனுபவிக்கக்கூடிய பருவத்தில் அனுபவிக்காமல் 40 வயசு 45 வயசில் திருமணம் பண்ணால் இனத்தை அனுபவிக்கிறது திருக்கடையூர் திருமணம் போல தான் இருக்கும். ஆண் மருத்துவர்கள் பல பேர் பாருங்கள், அந்த அந்த முதுநிலை பட்டம் போஸ்ட் கிராஜுவேட் திருமணத்துக்கு பின்னாடி முடித்தவங்க தான் அதிகம். ஏன் அவங்க முடிக்கலையா? எல்லாம் செய்யலாம். அது ஒரு காரணம் காட்டி நம்ம தள்ளி போடுறோம். தள்ளி போடக்கூடாது. இந்த சமுதாயத்தில் பல குற்றங்கள் நிகழ்கிறதுக்கு காரணம் உரிய காலத்தில் திருமணம் செய்யாதனுடைய வெளிப்பாடு.